வணக்கம், லதா காமாட்சி நெல்லை பஜன். இப்போ என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னா கத்திரிக்காய் பெப்பர் கிரேவி. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சாச்சு. இதில் ஒரு ஸ்பூன் வெண்ணெய் போட்டுக்கலாம். வெண்ணெய் கொஞ்சம் காஞ்ச ஒன்று ஜீரகம் போட்டு பொரிச்சிட்டு ஒன்று ஒன்றா பொரிக்கிறத காமிக்கிறேன். 2 தக்காளி, ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி முக்கால்வாசி வதங்கியிருக்கு. இப்போ இதோட மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, கொத்தமல்லி பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சப்பொடி, கொத்தமல்லி பொடி, உப்பு, மிளகு சேர்த்துக்கலாம். தேங்காய் 2 ஸ்பூன், ஒரு வரமிளகா, கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கிட்டு சூடு ஆறணுன்னு மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சாச்சு. 2 ஸ்பூன் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிருக்கிறேன். நறுக்கின கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாம். மிக்சி ஜாரை கழுவி அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் காயமும் ஜீனியும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். கத்திரிக்காய் பெப்பர் கிரேவி ரெடி. ஃப்ரூட்ஸ் தயிர் சாதத்துக்கு பெப்பர் கிரேவி சைட் டிஷ். தேங்க்யூ.